கண்ணுக்கு மை அழகு, கவிதைக்கு பொய் அழகு. பாட்டுலாம் பயங்கரமா இருக்கு. பாட்டு நல்லா இருந்துச்சு, அதான். 12 வருஷம் காத்து வந்த பாட்டாச்சு, நல்லா இல்லாம எப்படி இருக்கும்? என்னது 12 வருஷமா? அப்படி என்ன 12 வருஷம்? 12 வருஷ கதையும் சொல்றேன், கேக்குறியா? என்ன 12 வருஷ கதைன்னா, நம்ம வைரமுத்து சார் இந்த சாங் எழுதி 12 வருஷமா தன் பையிலேயே வச்சுட்டு இருந்தாராம். இவரு நிறைய இடத்துக்கு அவரும் அனுப்பிச்சு பார்த்தாராம். இந்த சாங் எப்படியாவது ஒரு இசை அமைச்சிடணும் அப்படின்ட்டு முதல் எம்எஸ்சிக்கு அனுப்பியிருக்காரு. ஆனா அது ரிட்டர்ன் வந்துருச்சு. அதுக்கப்புறம் சங்கர் கணேசுக்கு அனுப்பிச்சிருக்காரு, அது ஒரு ரிட்டர்ன் வந்துருச்சு. அப்புறம் ஹம்சிலேகாவுக்கும் அனுப்பிச்சிருக்காரு, அது ஒரு ரிட்டர்ன் வந்துருச்சு. சரி, கடைசியா நார்த் இந்தியாவுக்காக அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு நார்த் இந்தியா சைடு அனுப்பிச்சிருக்காரு. ஆனா அங்கேயும் இவர்கிட்டயே ரிட்டர்ன் வந்துருச்சான். என்னடா இது, இவ்வளவு நாளா இந்த சாங் என்கிட்டே இருக்கே, இதை ஒரு பாட்டா மாற்ற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாராம். அப்பதான் சுந்தர் மேனன் அப்படின்ற ஒரு டேரக்டர் வந்து புதிய முகம் அப்படின்ற ஒரு படத்தை எடுக்கிறதுக்காக வந்து ரெடி பண்ணிட்டு இருந்தாராம். அப்போ வந்து இவர்கிட்ட சொல்லிட்டு, வாங்க சார், இந்த வந்து ஷூட்டிங் வந்து இலங்கையில ஷூட்டிங்கு, ஸோ நம்ம எல்லாருமே அங்கே போறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். எல்லாருமே இலங்கையும் போனாங்களாம். போன உடனே, சார் எனக்கு அர்ஜென்டா ஒரு சாங் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அர்ஜென்டா வேணுமா அப்படின்னு சொன்னே, சரி அர்ஜென்டா தானே கேட்கிறாரு, இதை எடுத்து கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இந்த சாங் எடுத்து கொடுத்துட்டாராம். இந்த சாங் எடுத்துட்டு அவர் ஏஆர் ரஹ்மான்ட்ட போய் இந்தாங்க சாங் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் கொடுத்துட்டாரு. அவரும் பார்த்துருக்காரு, ஓகே சரி, கண்ணுக்கு மை அழகு, ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு கம்போஸ் பண்ண ஆரம்பிச்சாராம். வெறும் 10 நிமிஷத்துல அந்த சாங்கை கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டாராம். அந்த சாங் கம்போஸ் பண்ணி முடிச்சோடனே அவ்வளவுதான், அந்த அழகான சாங் நீ பாட்டே இருந்த பாத்தியா, அந்த சாங். ஓ, இதான் இந்த 12 வருஷம் கதையா? சரி வா, நீ வெளியே போகணும்னு சொன்னல, கிளம்புவோம்.